ஒரு திருநாள். இன்றைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் பொன்னாள் அப்படிம்பாங்க. இன்றைய நாள் உங்களுடன் கலந்து திருப்பூருங்கிறது ஏறக்குறைய நான் 80லேருந்து திருப்பூரில் இருந்தவன் தான். இருந்தாலும் கூட திருப்பூரில் உள்ள உங்களிடம் உங்கள் திருப்பூர் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல பக்கத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க. அனைவருக்குமே என்னுடைய நன்மையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறதுக்காக இப்போ சமீப காலகட்டத்தில் கொரோனாவுக்கு பிறகு ஜோதிடமானது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நிறைய ஜோதிட பயிற்சிகள், ஜோதிட கலைக்கூடங்கள், ஜோதிட ஆய்வுகள் இதெல்லாமே இப்போ சமீபத்தில் 2020க்கு அப்புறம் ஜோதிட டாக்டரேட், அதாவது சின்ன படிப்பிலிருந்து பெரிய படிப்பு வரைக்கும் ஜோதிடத்தில் வரக்கூடிய விஷயங்கள் பூராமே ஜோதிடத்தை தேடுதல் அப்படிங்கிறது பல துறையினருமே ஜோதிடத்தை விரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்பு திருப்பூர் சகோதரிகள்னு சொல்லக்கூடிய திருமதி ஈஸ்வரி அவர்களுக்கும் திருமதி கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் அப்படின்னு ஒன்று நடத்தி திருப்பூர் சகோதரிகள், ஏன்னா திருப்பூர் சகோதரின்னா தான் தெரியும், அவர்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய ஒரு 18ங்கிறதுனா மகாபாரத யுத்தம் முடிஞ்ச மாதிரி. இந்த 18ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மகாபாரத யுத்தம் மகாபாரதம் நடந்தது 18 நாள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பகவத்கீதையில் 18 அத்தியாயம்னு சொல்லுவாங்க. அந்த 18 அத்தியாயம் கடந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எடுத்த முயற்சியில், ஏன்னா என்னை பொறுத்தளவு நான் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ மீட்டிங் போனாலும் கூட இங்கே கூட்டம் இருக்குதாங்கிறத விட ஒரு அன்பு, ஒரு பாசம், நேசம், நம்முடைய வீட்டில் எப்படி கலந்து கொள்ளுமே வரக்கூடியவங்களை உபசரிக்கக்கூடிய தன்மை, காலை முதல் மாலை வரை ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை கேட்டு வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு அந்த விரும்புதல் அப்படிங்கிற முறை ஒரு பாசமான ஒரு முறை. அப்போ ஜோதிடம் என்பது ஒரே குடும்பமாக நினைக்கக்கூடிய ஒரு பாங்கு கண்டு மெய்சிலிர்த்து போனேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே இன்றைக்கு காலையில் பேசினவர் எல்லாமே ஜோதிட ஜாம்பவான்கள் தான். யாரையுமே நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் கெட்டிக்காரர் தான். நம்ம எடுத்த துறையில் இப்போ நம்ம எல்லாருமே எல்லா துறையிலும் கெட்டிக்காரன்னு சொல்றதை விட எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஒரு கோயில்களை பற்றி அந்த அம்மா பேசுனாங்க, கோயில்கள் விஷயம். கும்பகோணத்தில் இருந்தாங்க, கோயில் இன்னும் நிறைய அவங்க பேசியிருக்கலாம். அந்த கோயில் விஷயங்களை பற்றி பேசுனாங்க. அதுவும் இல்லாமல் அன்புக்குரிய பாலு ஆனந்த், விஜய் புகழ், விஜய் டிவி புகழ், அதாவது அவர் இப்போ ஆராய்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி மாணவராக இருக்கிறதா சொன்னார். ரொம்ப பிடித்தது. ஏன்னா அந்த புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கிரகம் சாதாரணமான கிரகம் அல்ல. இந்த கிரகத்தோட தன்மையெல்லாம் நம்ம அதோட உராய்வு செய்து அதோட நடக்கும்போது தான் எல்லா விஷயங்களும் தெரியும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு நாட்டோடைய நடப்புகள் அத்தனைக்கும் காரணம் ஒவ்வொரு டிகிரியிலும் மாற 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 அதோட அசைவுகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே பழைய வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உண்டு. இதை இன்றைக்கு கோடு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் பேசினது சிறப்பாக பேசுனாங்க, அவர் அது ஒரு துறையில் சிறப்பாக வெளிப்படையை பேசினார் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒவ்வொருத்தருமே இப்போ நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த வேணுமே சிறப்பாக ஒரு புஷ்கர நாமசம் பற்றி ஐயா பேசினார். இதுதான் புஷ்கர நாமாம்சம் அப்படிங்கிற விஷயத்தையும் பலன் எடுக்கக்கூடிய முறைகள் எப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னார். அப்போ புஷ்கர நாமசம்ங்கிறது இப்போ மட்டும் இல்லை, அது புஷ்கரம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான குளம் அப்படின்னு பேர். புனிதமான குளம் அப்படிங்கிறது எல்லா கோயில்லையுமே இருக்கும். குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கதை. அப்ப புஷ்கர தீர்த்தம்ங்கிறது தன்னுடைய தோஷங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றது. நீங்க அந்த காலத்துல பழனி போனாங்கன்னா பழனியில சரவண பொய்கை தீர்த்தம் இருக்கு, அதில் போய் குளிச்சுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் கூட குளிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பண்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம், நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சமீப காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம குளிச்சுட்டு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பலதரப்பட்ட ஒரு பஸ்ஸில் உட்காடுறோம். அதில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இதெல்லாம் போகும்போது என்னன்னா அந்த இடத்துல குடிப்பட்டு தன்னைத்தானே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரதான் அந்த தண்ணியோட தன்மையை தீர்த்தங்களோட தன்மை. அதே போல் இந்த ஜோதிடத்தில் புஷ்கரநாமசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கிரகம் வந்துன்னா எல்லாத்தையுமே புனிதப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் ஒரு புஷ்கரநாமசம் இருந்துனாவே போதுமானது, அவன் புனிதப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த கிரகம் இருந்தாலும் சரி பரவாயில்ல. அதாவது புஷ்கரநாமசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியில் ஒருத்தர் இருந்தாவே நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முகூர்த்தம் அப்படின்னு சொன்னார். முகூர்த்தங்கிறது நம்மளை பொறுத்தவரை புஷ்கரநாமசங்கிறது புனிதமான விஷயம். இதுக்கு பாதகம் சாதகமெல்லாம் எதுவுமே கிடையாது. பாதகாதிபதி சாதகாதிபதி எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. யார் ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்க நீங்கள். புஷ்கரநாமசம் அதாவது ஒரு சிலது படிக்கணும், லக்ன தியாஜ்யம் இது மாதிரி மாட்டிடுதுன்னா தான் பாதிக்க முடியும். மற்றபடி பெருசாக அடிப்படை ஜாதக பலன் பார்க்குறதுக்கெல்லாம் பெருசாக
அந்த பழைய பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்த்தா போதுமானது. புதுசாக இருக்கிறது டெக்னிக்கெல்லாம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இந்த முடுக்கு அந்த இதுன்னு பெருசாக ஆய்வுகளை போய் எடுக்க வேண்டியது. பழச நமக்கு என்ன சார் அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் எங்கெங்கே இருக்குதோ அதை வச்சு பலன் பார்த்தாவே போதுமானது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதை பற்றி கேந்திரம் என்ன, திரிகோணம் என்ன, திரிகோணம் என்னங்கிறது முச்சந்தி தான் திரிகோணம் அப்படிங்கிறது. முச்சந்திகள் என்னன்னா, முச்சந்தியில் கரெக்டாக மாட்டுச்சுன்னா ஆளை ஒன்று முடிக்கும், ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும். ஒரு சில பரிகாரம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, முச்சந்தியில் கொண்டு போடுவாங்க. அதே முச்சந்தியில் தான் வந்து உட்காந்து பூஜை பண்ணி தெய்வங்களை இழுக்கக்கூடிய இடமும் முச்சந்தி தான் முக்கோணம் அப்படிங்கிறது, திரிகோணம் அப்படிங்கிறது. ஒரு தெய்வம் இந்த எந்த தெய்வத்தை கூப்பிட்டோம்னா அந்த 3 முக்கு ரோட்டில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் உட்கார வச்சு உடுக்கி அடிச்சு இந்த ஜக்கம்மா பொம்மைக்கெல்லாம் பண்ணுறவங்கலாம் அந்த முச்சந்தியில் தான் பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. அதே போல் அந்த முக்கோணம் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன கிரகங்கள், சுப கிரகங்கள், ஒன்று கொண்டு பகையில்லாத கிரகங்கள் இருந்து முச்சந்தினா அதே டிகிரியில் இருக்கணும். எல்லாமே அதே டிகிரியில் அதே பாதத்தில் இருக்கும்போது அதோட வேலை நம்ம வந்துடுது. திரிகோணத்தில் உட்காந்துனால கணக்கு எடுக்க முடியாது. ஒன்று வந்து 0 டிகிரியில் இருக்குது, ஒன்று 30 டிகிரிலையும். அதுக்கு வித்தியாசம் உண்டு. சேர்க்கைங்கிறது வந்து அதாவது பாதத்தில் இருந்தாலும் வேணால் சேர்க்கைன்னு வச்சுக்கலாம் முடியும். பாதத்தை தாண்டி போச்சுன்னு சேர்க்கைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பாதத்தில் நவாம்சல் மாறி போயிடும். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அதே போல் நம்ம இன்னைக்கு பேசுனவங்க ஒவ்வொருத்தருமே மணிமணியாக பேசுனாங்க அப்படிங்கிறதுல யாரையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கார் சோட போனது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இப்படி ஜோதிடத்தில் நிறைய வகைகள் இருக்குது. ஜாமக்கோள் ஆகட்டும், அதே மாதிரி வந்து நஷ்ட ஜாதமாகட்டும், பிரசன்னமாக இருக்குமாகட்டும், அஷ்டமங்கல பிரசனமாகட்டும், வேறு எந்த வகையில் நீங்கள் ஜோதிடம் வேணாலும் சொல்லுங்கள். இப்போ நடைமுறையில் கண்டுபிடிக்க நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு வகையில் விற்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எதை எடுத்தாலும் அடிப்படை பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் வந்து நம்மளுடைய இருக்கக்கூடியது பஞ்சபிச்ச சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் ஒன்று உண்டு. இது வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய அரசர்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த பஞ்சபிச்ச சாஸ்திரத்தை வச்சு தான் வாழ்க்கையை வந்து பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் முதல் கொண்டு, ஏன்னா அங்கே தான் வந்து சரஸ்வதி மகாலில் தான் புலிப்பாணி சுக்கிரவாராச்சாரியர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அங்கே தான் வெளியே இப்போ சரபோஜி மன்னரோட அரண்மனையில் தான் அந்த நூல்கள் எல்லாமே நிறைய லட்சக்கணக்கான நூல்கள், உலகுக்கு வெளிவராத நூல்கள் பூரா அங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு 5% கூட வெளியே வரல. லட்சக்கணக்கான நூல்கள் அந்த ஓலைச்சுவடியில் உள்ளது எல்லாமே அதை படிக்க முடியாது. அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் படிக்க முடியாமல் நிறைய அந்த ஓலைச்சுவடிகள் வந்து உள்ள வந்து பத்திரமாக இருக்கிறத கேள்விப்பட்டாங்க. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத விட தமிழ்நாடு இந்து கலாச்சாரத்தில் ஏகப்பட்ட நூல்கள், வாழ்க்கை மாற்றக்கூடிய ஏகப்பட்ட நூல்கள் உண்டு. அது எத்தனையோ வந்து நூல்கள் இருந்தாலும் கூட நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருமே. அப்போ இதில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திரத்தில் பார்க்குறது பஞ்சபட்சி அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபட்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபட்சி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தான் பஞ்சபட்சி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அதில் அந்த பஞ்சபட்சிக்கு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் என்று ஒரு 5 பறவைகளை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த பஞ்சங்களும் ஒரே இணைவில் போகிறதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க. உதாரணம் வந்து வல்லூர் அப்படிங்கிறது என்னன்னா, அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட ஒரு சின்ன கோழி ரோட்டில் நடந்துன்னா அந்த கூரிய பார்வை உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த யார் வந்து நிலத்தத்துவத்தில் வல்லூரில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எது பார்த்தாலும் இந்த கூரிய பார்வைட்டு எதையுமே வந்து என்ன விஷயம்னு சொல்லி அறியக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். எதையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த வல்லூருக்கு இன்னொரு குணம் உண்டு. அது என்ன பண்ணால் ஆகாயத்தில் பறந்து போகும். தன்னுடைய அது என்ன பண்ணால் அந்த பெண் வல்லூர் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணால் அந்த ஆண் வல்லூர் துரத்துச்சுன்னா என்ன பண்ணால் தன்னுடைய மேலே பறக்க தன்னுடைய ரெக்கை ஒன்றை பிச்சு போடும். பிச்சு போட்டதுன்னா அதை வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லும். எடுத்துட்டு வந்துன்னா தான் அந்த பறவை கூட சேரும். இல்லைன்னா சேராது. இது மட்டும் கறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இப்படி போனால் தான் அந்த பறவை வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொன்றுமே வந்து இயற்கையில் வந்து எல்லாமே நம்ம வந்து பறவைகளோட அமைப்பிலையும் நம்ம ஜோதிடம் உண்டு, விலங்குகளோட அமைப்பிலையும் நமக்கு ஜோதிடம் உண்டு. ஏன்னா அந்த யோனி பொருத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது யோனி பொருத்தம். அப்போ வந்து ஒவ்வொருமே வந்து நம்ம மனிதனாக ஹியூமன் பீயிங்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட விலங்குகளோட அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம். குதிரைன்னு இருக்கோம், குதிரையோட தன்மை அவனுக்கு அப்படியே இருக்கும். குதிரை என்னென்ன செய்யுதோ அடிப்போம். அப்போ குதிரைக்கு என்ன பண்ணணும்? கடிவாளம் போட்டால் தான் இட் வில் கோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்போ கடிவாளம் போட்டால் மட்டும்தான் குதிரை நேராக போகும். அப்போ வந்து அப்போ வந்து அந்த அசுவினி நட்சத்திரங்கிறவன் அவனுக்கு கடிவாளம் போட ஒரு ஆள் வேணும், ஒருத்தரோட யோசனை கேட்கணும். தன்னிச்சையாக நடந்தாலும் அவன் தோற்று போயிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமான கேரக்டர் இருக்குது. இது வந்து என்னென்னா நமக்கு அது 27 கேரக்டர் இருக்குது. அதை பாதமாக பிரித்து 108 பாதங்களுக்கும் 108 குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை விஷயங்கள் நிறைய உண்டு. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பஞ்சபட்சியை வந்து 5ஆக பிரிச்சிருக்கோம். 5 தான் பட்சிகளாக பிரித்து இந்த 27 நட்சத்திரங்களையுமே 5 பிரிவாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த வல்லூர் பட்சி ஒன்று,
ரெண்டாவது வல்லூருக்கு அடுத்தது ஆந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்தைங்கிறது நம்முடைய உடம்புல வந்து தொப்புள் பகுதி சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். தொப்புள் பகுதியில் யார் இருக்காருன்னா விஷ்ணு லட்சுமியுடன் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பணம் அப்படிங்கிற தேவை பூர்த்தி கொள்றது பூரா ஆந்தை தான். அதனால தான் லட்சுமியோட வாகனம் அப்படிங்கிறது ஆந்தை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எங்களுக்கும் நம்முடைய தெய்வங்களுக்கு வந்து வாகனங்கள் உண்டு, பறவைகள் உண்டு, ஒவ்வொன்றுமே உண்டு. இப்போ சிவனுக்கு நந்தி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆந்தை அப்படிங்கிற விஷயம். ஸோ வந்து ஆந்தை வடநாட்டில் வச்சு பண்ணுறது உண்டு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஆந்தை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு சாஸ்திரம் கூட உண்டு. ஆந்தை வழிபாடு ஆகாது, ஆந்தை வந்துன்னா ஆகாதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திர விதி உண்டு. ஆனால் இருந்தாலும் கூட ஆந்தை வந்து இப்போ ஆந்தையில் மோதிரம் வச்செல்லாம் சமீப காலத்தில் நிறைய ஆந்தை மோதிரம் வச்சு ஆந்தையெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அதே மாதிரி காகம் என்பது கூடி தான் உண்ட உணவை கூடி பகுத்துண்டு பல்லுயிருக்கு கொடுக்குற மாதிரி காகத்தோட குணம் இருக்கும். நெருப்பு தத்துவம் கொண்டது அப்படின்னு சொல்லும். கோபக்காரமானது. அது வந்து தனியாக சாப்பிடும். பகல் உணவு சாப்பிடும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடும். காலையில் வந்து ஒருத்தரையும் கூப்பிடாது, மாலை நேரம் கூப்பிட்டாலும் ஒருத்தரையும் கூப்பிடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பகலில் தான் எல்லாத்தையும் கூப்பிடும் அப்படிங்கிற விஷயம். அது காக சாஸ்திரம் நிறைய இருக்குது அதில். அதுக்கு அடுத்தது வந்து கோழிங்கிறது என்னென்னா விடிய காலை 4 மணிக்கு எல்லாத்தையுமே கோழி கூப்பி வச்சுப்பாங்க. அதாவது ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு புதுப்பிறவி எடுக்கணும், அதாவது துஞ்சுவது போல சாவாம் அப்படின்னு சொல்லும்போது தூங்குறதுங்கிறது ஒரு சாவுக்கு ஒப்பானது. அவன் விடிக்காலையில் அவன் எழுப்பக்கூடிய ஆற்றல் பட்டது கோழி. ஏறக்குறைய 4 மணி 5 மணிக்கு அந்த காலத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தோட்டத்துக்கு போய் தான் வந்து அவங்க தங்களுடைய வேலை செய்தார்கள் நடத்தும். அப்போ வந்து கோழிங்கிறது காலையில் வந்து ஒருத்தனை வந்து விழிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பட்டுறது கோழி அப்படின்னு சொல்லலாம். இதே போல் மயில் பச்சி அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டால் முருகனுடைய வாகனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மயில் பச்சிக்கு வந்து ஒரு சில நம்ம சாஸ்திரத்தில்னு சொல்கிறாங்க, மயில் பச்சிக்காரங்க கூட மாந்திரிகம் செய்யாதே. ஏன்னா மயில் பச்சிங்கிறது ஆகாய தத்துவத்துக்கு குறிக்கக்கூடிய அமைப்பில் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால அதோட தன்மைகள் அது செயல்படும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது புராணத்தில் என்ன கணக்கு இருக்குது? ஒரு கனியை கொண்டு வந்து ஒரு திருவிளையாடு நடக்கும்போது விநாயகர் என்ன பண்ணுறாரு? போகலை. முருகன் என்னங்கிறான்னு உன்னை உலகை சுற்றி வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் கணக்கு. நீ யார் முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த கனி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது முருகன் என்ன பண்ணார்? மயில் ஏறி போறாரு. இதே மயில் வாகனம் தான். ஆனால் அதே சமயத்தில் விநாயகர் என்ன பண்ணார்? அப்பா, உலகம் என்பது யார்? நீ தானே, எல்லாம் அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு சுத்திட்டு வந்து கணக்காவாங்க. அதுக்குள்ள முருகன் வந்துடுறாரு. அதன் பிறகுதான் அவர் கோபம் வந்து போயிடறாருன்னு வேற விஷயம். அப்போ இந்த 5 பூதங்களும் 5 செயல்பாடுகளை வச்சு தான் செயல்பட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 5 பூதங்களும் ஒவ்வொன்றுமே வந்து அந்த பட்சிகள் அப்படிங்கிறது 5 விதமான வேலைகளை செய்யும். உண்டு, நடந்து, அரசாண்டு, தூங்கி, சாகும். ஊன், நடை, அரசு, துயில், சாவு. ஊன், நடை, அரசு, துயில், சாவு. ஊன்கிறது சாப்பிட்றது, ஊன்கிறது சாப்பிட்றது, நடைங்கிறது நடக்கிறது, அரசுன்னு என்ன? இப்போ நான் மேடையில் பேசியிருக்கேன். அதே மாதிரி யார் வந்து ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, டேபிள் உட்காந்தோ ஒரு ஜோசியம் பார்க்குறோம்னா ஆஃபீஸில் உட்காந்து யார் வந்து நிர்வாகம் பார்க்குறாங்களோ அவர்கள் எல்லாமே வந்து அரசுங்கிற கண்டிஷனில் வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ ஊன், நடை, அரசு. அப்போ அரசில் இருக்கிறவனுக்கு பவர் அதிகம், அரசில் இருக்கிறவங்களுக்கு பவர் அதிகம். ஊன், நடை, அரசு. துயில் அப்படிங்கிறது தூங்குறது. சாவுங்கிறது என்னென்னா டீப் ஸ்லீப். நம்ம தன்னை மறந்து இப்போ துயில் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு தட்டுன்னு எந்திரிச்சிருவோம். அந்த டீப் ஸ்லீப் அப்படின்னு வரக்கூடிய சாவுங்கிறது அவன் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பான். யாரும் சாவதில்லை. அவன் சாகிறது அப்படிங்கிறது இந்த 5 பூதங்களும் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு பூதம் போனால் ஒரு பூதம் இயங்கி இருக்கணும். அதனால தான் பஞ்சாட்சரத்தில் என்னன்னா 25 எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம சிவயம், மசிவேன, சிவய நம, வயநமசி, எனமசிவ, மசிவேன. இப்போ இந்த 5 மிக்சிங் ஆகி 25 ஓடிக்கொண்டே இருக்கணும். உடம்புல வந்து அந்த 5 பூதத்தோட தன்மை ஓடிட்டு இருக்கு. ஒன்று ஓடும், ஒன்று அரசாடு, அத்தனையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. ஒன்று வந்து அரசாண்டுதுன்னா ஒன்று தூங்கும், ஒன்று சாவு பச்சில் இருக்கும், ஒன்று வந்து அரசாடு, ஒன்று சாப்பிடும், ஒன்று நடக்கும். இப்படி மாற்றி 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 5 சாமங்கள் என்று சொல்லப்பட்டார்கள். 5 சாமங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாமம் என்பது 2 மணி 24 நிமிஷம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஜாமங்கிறது 2 மணி 24 நிமிஷம் அப்படிங்கிற விஷயம். அந்த ஜாமத்தை சூரிய உதயத்தை வச்சுட்டு பகல் பொழுது 5 ஜாமம், இரவு பொழுது 5 ஜாமம். ஸோ வந்து இந்த பட்சிகள் வந்து இது போல நடமாடிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பட்சியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அதிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதிகாரம்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நாள் முழுதும் அப்போ ஒரு நாள்னா நாள் முழுதும் அதிகாரம் இருக்கக்கூடிய பட்சி. அந்த பட்சி வந்து எந்த பட்சி முதல் ஜாமத்தில் ஊன் செய்கிறதோ அந்த பட்சிக்கு அதிகார பட்சி என்று பெயர். உதாரணம் வளர்வரைன்னு எடுத்துட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வல்லூர் வந்து ஊன் மேலே செய்யும். அந்த பட்சி அதிகாரம். ஸோ வந்து அன்றைய நாள் முழுசுமே வல்லூர் பட்சிக்கு வந்து அதிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி
திங்கள் புதன் வந்து ஆந்த பட்சிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து எந்த பட்சி வந்து அந்த முதல் ஜாமத்தில் ஊன் வேலை செய்கிறதோ அந்த பட்சிக்கு வந்து அதிகாரம் என்று பெயர். அப்போ முதல் வந்து ஜாமத்தில் வல்லூர் அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் வல்லூர்னா முதல் ஜாமம் என்ன பண்ணும்? ஊன் பண்ணும். அப்போ ஊன் எத்தனை மணி வரைக்கும்? 6 மணிலிருந்து 8:24 வரைக்கும் ஊன் இருக்கும். இந்த 8:24 10:48 இருந்து நடக்கும். இந்த 3ஆம் ஜாமம் சொல்லக்கூடிய 10:48 1:12 வரைக்கும் 3வது சாமம் அரசு பண்ணும். எந்த ஜாமத்தில் முதல் நாள் வந்து அதிகாரமாக இருக்கிறதோ 3வது ஜாமத்தில் அரசாளும். அதற்கான அட்டவணை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்குமே கொடுக்கப்படும். இதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த பஞ்சபிட்சியோட சாஸ்திரம் அட்டவணை தரப்போடுறேன். அரசு நேரம் கொடுக்கப்படும். அதாவது வளர்வரைக்கும் தேய்வரைக்கும் பகலுக்கும் இரவுக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பஞ்சபிட்சி சாஸ்திரத்தில் போக வேண்டியதில்லை. உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு பெற்றதான் பஞ்சபிட்சி சாஸ்திரம். அரசு நேரத்தில் யார் ஒருவர் வந்து எந்த வேலையை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அரசு நேரம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து புதுசாக என்னடா மிகப்பெரிய இருக்குது உன்னடை இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிச்சுட்டு என்னைக்கு நம்ம விதியை மாற்றுறது? நான் சொன்னேன் வீசரி சொல்லிட்டாங்க, விதியை மாற்ற போகிற சாஸ்திரம் சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு உடனே அந்த பாடம் நடத்தணும்னு எப்படி இருக்கும்? சரி வராதல்லவா? ஸோ வந்து என்னென்னா விதியை மாத்திரக்கு ரூட் என்னன்னா, இந்த நேரத்தில் எந்த வேலையும் அரசு நேரத்தில் செய்தல் நம்பர் 1 அரசு தான். மற்றதெல்லாம் அப்புறம் வந்து ஊன் நடையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்பர் 1 100% இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஊன் வந்து ஏறக்குறைய 80% வரும். அதனால் நம்ம அரசை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம அரசை மட்டும் எடுத்துட்டு இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரை ஜோதிடர்களாகட்டும், உலகத்தில் இருக்கிற அனைவர் எத்துறை வாய்த்தவராக இருந்தாலும், யார் வந்து எந்த துறையில் இருந்தாலும் கூட அரசு நேரத்தில் தீபம் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ எல்லாமே இது அடிப்படை ஜோதிடத்தில் என்ன விதி அப்படின்னா, சூரிய உதயம் தான் நம்மளுக்கு சாஸ்திரத்தில் நம்பர் 1. அப்போ சூரியன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு உதயமாகுதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து அகசு எடுத்தும் கூட எடுக்கலாம். அகசுங்கிறது பகல் பொழுது நேரம். அகசு எடுத்தும் கூட அது 5ஆக பிரித்து எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்த்து கூட துல்லியம் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கணித வல்லுநர்கள் யார் இருந்தாலும் செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த அத்தனை ஆற்றலுக்கு நம்ம பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உதயம் மட்டும் தெரிஞ்சு நம்ம கணக்கெடுத்து அதுலேருந்து தள்ளி வந்தாலே போதுமானது. அப்போது உதயம் வந்து 6 மணிங்கிற போது 6:05னா அந்த இது கூட 5 நிமிஷம் கூட்டிக்கணும். இப்போ நம்ம 10:48னா 10:53க்கு உதயமாகிறதா நம்ம கணக்கு வச்சு அந்த நேரத்தில் விளக்கேற்றி வர வேண்டும். விளக்குங்கிற பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு நல்லெண்ணெய் தான் ஏற்றுக்கொள்ள விஷயம். நம்பர் 1 வந்து நல்லெண்ணெய். அதை வந்து காலச்சக்கரை 10ஆம் இடம் கர்மத்தை விளக்கக்கூடியது நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் வைத்து விட்டு வந்தால் போதுமானது. வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சுகங்கள் வீட்டில் கிடைக்கும். இது வந்து விளக்கேற்றக்கூடிய நேரம். அவரவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதிகார நேரத்தில் ஏற்றலாம். வீட்டில் 4-5 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு வந்து அதிகார நேரம் 10:45 வருதோ அந்த நேரத்தில் ஏற்றிக்கலாம். அதாவது அரசு நேரம் வருது. ஏன்னா இப்போ நான் பகல் சொல்லியிருக்கேன், நைட் சொல்லியிருக்கேன், வளர்வரி பகல், வளர்வரி இரவு, தேய்வரி பகல், தேய்வரி இரவு, இதில் எல்லாம் அரசு நேரம் வருது. இந்த அரசு நேரம் பூராமே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து நான் சூச்சம் அட்டவணைக்கு போல மெயின் அட்டவணை மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ மெயின் அட்டவணைனா அரசு நேரம் 48 நிமிஷம் இருக்கும். ஸோ எப்போ நான் ஆரம்பிக்குதோ அந்த 2 மணி 24 நிமிஷம் 48 நிமிஷம் வந்து அரசு நேரம். அப்போ முதல் 48 நிமிஷம் வந்து விளக்கேற்றுதல், பாடல் படித்தல், இது போன்ற வேலைகளை செய்யலாம். புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். புதிதாக வங்கியில் கணக்கு ஆரம்பிக்கலாம். வீடு பால் காய்ச்சலாம். இப்போ நமக்கு வந்து நம்ம நினச்சிக்கலாம் காலையில் அரசு வரும்னா அரசும் வரும், பட்சிகள் வந்து அரசு வரும். இப்போ நான் வந்து அதிகாரம் மட்டும்தான் எடுத்துருக்கிறோம் இல்லையா, மற்ற காலையில் உதயத்திலே வந்து அரசு வரக்கூடிய பட்சிகள் உண்டு. இதை நம்ம எல்லாமே அட்டவணையில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெருசாக நீங்கள் கணக்கில் போக வேண்டியதில்லை. கணக்கில் போகாமையே நம்ம சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அவரவர்களுக்கு வரக்கூடிய நேரங்களை வச்சு கணக்கு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு நேரத்தில் ஒரு குழந்தை கொண்டு ஸ்கூலில் சேர்த்தலாம், வங்கியில் இது பண்ணலாம், தாலி கட்டுறது. இது வந்து காலையில் வந்து 6 மணிக்கும் உதயம் அரசு நேரம் வரக்கூடிய பட்சி இருக்குது. தங்களுடைய பட்சி வந்து எந்த நேரத்தில் அரசு வருதுங்கிறது மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. பெருசாக ஒன்றும் இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக ஒன்றும் தேட வேண்டாம். அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறத தங்களோட அட்டவணை பார்த்துக்குங்க. எல்லாருமே வந்து இது ஒரு சிலர் வந்து இப்போ யூடியூப் ஃபைலாக வந்து ஈஸ்வரியமாக உலகம் முழுவதும் பார்க்குறக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதில் பார்க்குறவங்களுக்கும் வந்து அவரவர்களை வந்து என்னுடைய நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வந்து அந்த சாட்டானது இலவசமாக வழங்கப்படும். அதில் மாற்றம் எதுவும் குறைந்து போகிறதில்லை. வாழ்க்கையில் நம்ம எதையும் கொண்டு போகிறதில்லை. உலகம் நல்லா இருக்கணும், அனைவரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கும்போது தான் மற்றவங்க நல்லா இருக்கணும். அப்போ வந்து
நல்ல உண்மையான விஷயமா தானே. அப்போ உலகம் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லது செய்யணும். நம்ம ஐயா தான் சொன்னார், நான் எதை கொண்டு போகிறேன் சூச்சமன் நீ என்ன வச்சுக்கிறேன், நீ சூச்சமன் உடச்சி தாக்கு ஆகமி அப்படிங்கிறத பற்றி அற்புதமாக பேசினார். ஏன்னா கேட்காத விஷயத்தை பேசினார். கொஞ்சம் அவர்கிட்ட தெளிவு பண்ண வேண்டியிருக்கு. அவர் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அவர் ஒரு நாளைக்கு போட்டு உட்காந்து விஷயம் கேட்டுக்கல. ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற என்னுடைய விஷயம். ஸோ அரசு நேரத்தில் நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ அக்கௌண்ட் போடுறது, பேங்க் அக்கௌண்ட் போடுறதுக்கு அரசு நேரம் ஆச்சு. வேற எதுக்கு பண்ணோம்? தாலி கட்டுறதுக்கு அரசு நேரம் ஆச்சு. வேற என்ன விஷயங்கள் இருக்குது? எந்த ஒரு வேலை வெளியூர் பயணம் போகிறோம், அப்புறம் அல்லது வேலையில் முதல் சேர்றோம், ஏதோ ஒரு வேலை, தனியார் வேலையாகட்டும் எந்த வேலையாகட்டும் அரசு நேரத்தில் சேர்ந்தோம்னா அந்த வேலை நம்மளுக்கு நீண்ட காலம் நீடிச்சுக்கும். அரசு நேரத்தில் அவங்கவுங்க பட்சி எது அரசு நேரம் வருதோ அந்த அரசு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறக்குறைய இப்போ 10:48ங்கிறாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் இப்போல்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வேலைக்கு வர மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் அரசு நேரம் இப்போ உள்ள நுழைஞ்சாலும் கூட அந்த கையெழுத்து போட்டு அந்த பொறுப்பு எடுக்கிறது கரெக்டாக அந்த நேரத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாமே நம்ம சொல்கிறோம், தாலி கட்டுறதும் அந்த நேரம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுபோல் ஒரு சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு பெரிய கஷ்டமான காரியங்கள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு துணை போகிறது எது அப்படின்னா, தன்னுடைய பட்சிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறை தேய்பிறை 2 கேரக்டர் இருக்குது. இதில் வளர்பிறை தேய்பிறை 2 கேரக்டர் இருக்குது. இந்த 2ல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்னென்னா, முதல்ல வளர்பிறைன்னு வச்சுக்குவோம். வளர்பிறை பற்றி பேசுவா தான் கரெக்டாக இருக்கும். வளர்பிறை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தேய்பிறைக்கு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இந்த வளர்பிறைங்கிறது என்னென்னா, அந்த 5 பறவையும் என்ன பண்ணோம்னா, முதல்ல வட்டமாக சைக்கிள் வயசில் இருக்கிறத நினைக்கிங்க. ஒரு வட்டம், பெரிய வட்டம் ஒன்று போட்டுக்குங்க. அந்த வட்டத்தை போட்டு என்ன பண்ணுங்கன்னா, வட்டத்தில் டாப்பில் வல்லூர் எழுதிங்க. டாப்பில் வல்லூர் எழுதிங்க. அதாவது நம்ம நெஞ்சு பகுதினா டாப்பில் வல்லூர், அப்படியே கிளாக் வயசில் எழுதிங்க. 5 எப்படி இந்த குத்து விளக்கு எப்படி 5 இடத்துல இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த 5 வட்டங்களை போட்டு ஞாபகம் வச்சுங்க. 5 வட்டம் போட்டு டாப்பில் வல்லூர், அதுக்கடுத்தது ஆந்தை, அதுக்கடுத்தது காகம், அதுக்கடுத்தது கோழி, அதுக்கடுத்தது மயில். அப்படியே வட்டம் போட்டுக்கிறோம். அல்லது குத்து விளக்கு மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கிறோம். குத்து விளக்கு எப்படி இருக்குது, குத்து விளக்கு மாதிரியும் ஞாபகம் வச்சுட்டு இந்த பட்சிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்மளுடைய எந்த பட்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல டாப்பில் இருக்கிறது வல்லூர், அந்த உச்சியில் இருக்கிறது வல்லூர், அதுக்கடுத்தது ஆந்தை, அதுக்கடுத்தது காகம், அதுக்கடுத்தது கோழி, அதுக்கடுத்து வட்டம் போட்டு நீங்கள் கிளாக் வைஸில் கொண்டு வாங்க. கிளாக் வைஸில் கொண்டு வருங்க. அப்போது நீங்கள் கையில் வச்சுட்டிங்கன்னா இந்த நட்பு பட்சியிலும் செய்யலாம். இப்போ நான் முதல்ல அரசியல் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நண்பர்கள் அரசியல் இருந்தாலும் செய்யலாம், நண்பர்கள் அரசியல் இருந்தாலும் செய்யலாம். இப்போ வல்லூருங்கிற போது என்னென்னா, வல்லூர் பட்சிக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 இருக்குது. அவங்க 2 பேருமே நண்பர்கள். அப்போ வல்லூருக்கு வலது பக்கம் யார் இருக்காங்க, இடது பக்கம் யாருன்னா, ஒரு பக்கம் ஆந்தி இருக்கிறது, இன்னொரு பக்கம் மயில் இருக்கிறது. ஸோ வல்லூர் பட்சிக்காரனுக்கு அந்த வளர்வரையில் தன்னுடைய பட்சிக்கு முன்னால் பின்னால் இருக்கிறவங்க நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இதே ஆந்த பட்சிக்காரனாக இருந்தனா அவனுக்கு முன்னாலே பின்னாலே யார் இருக்காங்க, ஒரு பக்கம் வல்லூர், ஒரு பக்கம் இந்த காகம் இருக்கிறது, அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு. இப்போ இந்த காகத்து பட்சிக்காரு முன்னால் பின்னால் யார் இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் ஆந்தை, ஒரு பக்கம் கோழி, இவர்கள் நண்பர்கள். இதே கோழி பட்சிக்கு முன்னால் பின்னால் யார் இருக்காங்கன்னா, காகம் இருக்குது, மயில் இருக்குது, இவர்கள் நண்பர்கள். மயில் பட்சிக்காரருக்கு வலது ஒரு பக்கம் யார் இருக்காங்க, ஆமா இப்படி இருக்குன்னா இவர்கள் நண்பர்கள். இப்போ இது சுலபமாக நீங்கள் ஞாபகமே வைக்க வேண்டியது. இப்போ இதனால் வரைக்கும் பஞ்சு பச்சு அட்டவணை பார்க்கும்போது நட்பு பார்க்குறதுக்கு மனப்பாடம் பண்ணி பார்த்தா மண்ணில் ஏறவே ஏறாது. இது எளிமையாக என்ன பண்ணிருக்கோ, தன்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் ரொம்ப சூட்சமத்தை எங்கே வேணாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வல்லூர் பட்சி அப்படிங்கிற போது நம்மளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் யாருன்னு, ஒவ்வொரு பட்சிக்கும் வலது பக்கம் இடது பக்கம் நண்பர்கள். அப்போ நண்பர்களை தெரிஞ்சிட்டோம். அப்போ எனிமீஸ் இல்லாமல் நடக்குமா, உலகம் பூராமே எனிமீஸ். அப்போ 2 எனிமீஸ், அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸு 2 எனிமீஸ் இருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேர் தொட்டு வலது பக்கம் 3ஆவதும் இடது பக்கம் 3ஆவது வரக்கூடிய, அப்போ கிளாக் வைஸில் எடுத்துட்டா 3 4 2 பேரும் எனிமிங்க. அப்போ வல்லூருக்கு யார் அப்படின்னா, காகமும் கோழியும் எனிமி. அதே மாதிரி ஆந்தைக்கு யார் வந்துடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்தைக்கு கோழி மயில் எனிமி. இப்படி அதாவது பக்கத்தில் முன்னால் பின்னால் இருக்கிறவங்க நண்பர்கள். இந்த பட்சிக்கு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இருக்கிறவங்க எதிரிகள். இது சிம்பிளான கான்செப்ட். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை 2 தடவை பேப்பர் எடுத்து பாருங்க, எழுதி பாருங்க, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கும். இப்போ நமக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு யாரை கூட்டிகிட்டு போகணும், இன்னைக்கு நான் போகிறோம் அப்படின்னா நம்ம பட்சி வலுவா இல்லை அப்படின்னாலும் கூட
அந்த வலுவனுக்கு ஜோடியாக ஒரு நண்பனை கூட்டிட்டு போனா அந்த காரியம் நடந்துரும். அதான் வந்து அந்த நல்லது கெட்டதுக்கு எது போனாலும் அந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் 2 பேர் போவாங்க. கூட போகும்போது ஒத்தைய ஒரு போக மாட்டாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது 2 பேர் தான். ஒரு பெண்ணே ஒரு காதல்ங்கிற போது பெண் 2 இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு 2 பேர் கூட இருப்பாங்க. கூட இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது. அப்போ அவருக்கு யாராவது ஒருத்தருக்கு அரசு நேரம் இருந்தனாவோ, யாராவது ஒருத்தருக்கு நட்பு நேரம் இருந்தாவோ, அந்த பட்சிக்கு நட்பு இருந்ததுன்னா அந்த காரியம் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டிய விஷயம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை கேட்கக்கூடிய நேயர்கள் வந்து அழகாக வட்டம் போடுங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் கஷ்டமான சாஸ்திரம் அல்ல. கற்கண்டு எப்படி நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நன்மை தருதோ. உதாரணம் வந்து ஒரு குடும்பத்தில் பயங்கரமான சண்டை தகராறு போராட்டம் இதெல்லாம் இருக்குது. நிம்மதிக்கோட அன்னாடம் அடிடா புடிடா சண்டை இருக்குது அப்படிங்கிறவங்க தீபம் வைக்கும் போது தீபத்துக்குள்ள ஒரு கல்கண்டு அந்த எண்ணெய்க்குள்ள வந்து ஒரு டெய்லி டைமண்ட் கல்கண்டு ஒன்று போட்டிங்கன்னா குடும்ப சண்டை 2-3 நாள் தீர்ந்துடும். எப்படி கல்கண்டு எப்படி குடும்பத்தை சண்டையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பட்டுறது பெரிய கஷ்டம் இல்லை. நல்லெண்ணுக்குள்ள அந்த ஒரு கல்கண்டை அப்படியே அந்த திரிக்கு பக்கத்தில் போட்டு லைட்டாக சூடாகிற மாதிரி போட்டோம்னா குடும்பத்தில் அன்னைக்கே சண்டை தீர்ந்துடும். கணவன் மணி அப்போ சின்ன சண்டையே பெருசு பண்ணுது. எல்லாம் விட்டு கொடுக்க மனப்பான்மை நீ ஏன்னா ஈகோ வர்றதுனால தான் தோற்று போயிடுது. அப்போ குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கதம்பத்துக்கு வந்து எப்படின்னா சந்தோஷம் பண்ணால் 2 பேரும் விட்டு கொடுக்கணும். லவ் பண்ணுற போது 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நீயா நானா நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரே இளநில ஸ்டாப் போட்டு குடிக்கிறதெல்லாம் உண்டு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த இளநியவே வாங்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பூ வாங்குறது பொட்டு வாங்குறது லவ்வுக்கு முன்னால் எல்லாமே நடக்கும். இது ஆண் பெண் எல்லாத்துக்குமே எனக்கு வேணுங்கிற விஷயமெல்லாம் நடக்கும். முடிஞ்சுன்னு ஓடி போயிடுறது, இதுதான் கணக்கு. ஆனால் இந்த விஷயம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் உள்ளபடி நம்முடைய வல்லூர்காரனுக்கு காக்காயும் கோழியும் பகை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கும்போது பஞ்சபட்சி அடிப்படையில் வச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். உதாரணம் வந்து வல்லூர் பட்சிக்கு ஆனாவன்னா எழுத்து தான் வந்து முதல் எழுத்தாக வரும். வல்லூர் பட்சிக்காரனுக்கு எழுத்துக்கள் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு எழுத்தை பிரிச்சோம்னா பிரிக்கிறோம். மெய்யெழுத்து அப்படிங்கிறத பிரிக்கிறோம். மெய்யெழுத்து ஆனா பிரிச்சோம்னா இக் பிளஸ் ஆகுறது. எந்த எழுத்தை பிரிச்சா அந்த குறிலில் வரக்கூடிய எழுத்தை பிரித்தால் அந்த பிரிக்கும் போது அந்த இக்கு பிளஸ் ஆண் வருதோ இக்கு பிளஸ் ஆண் வருதோ இது 2மே வந்து வல்லூர் பட்சி சார்ந்தது. அப்போ வல்லூர் பட்சியை சார்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு எதிரி பட்சின்னா அந்த இக்கு பிளஸ் அந்த அந்த ஊனால பிறந்தவங்க எதிரியா இருப்பாங்க. அதே மாதிரி ஏன்னா இக்கு பிளஸ் ஏ இந்த அதாவது அந்த கேங்கிற எழுத்துல முடியறவங்க ஏன்னா கேவர்னாவில் வந்து எதிரியா இருப்பாங்க. அப்போ அந்த எழுத்து பிரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அப்படி யாருக்கு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அதை நிவர்த்தி பண்ணி தந்துடுறேன். ஏன்னா வந்து பெயரை வச்சு தான் வாழ்க்கை. அப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது என்ன பண்ணணும், நம்முடைய வல்லூர் பட்சியாக இருந்தால் முன்னால் எடுத்து பின்னால் எடுத்து இருக்கணும். வல்லூருக்கு ஆனா வரும், ஆந்திக்கு ஈனா வரும், காகத்துக்கு ஊனா வரும், கோழிக்கு வந்து ஏனா வரும், மயிலுக்கு வந்து ஓனா வரும். கோவிந்தசாமி குமரம்மா எல்லாமே வந்து வரும். அப்போ அவன் என்ன பண்ணணும், பேர் வைக்கிற போது என்ன பண்ணணும், ஜோசியர் பார்க்கறத விட பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வச்சுனா எத்தனையோ குடும்பங்களை நான் சேர்த்திருக்கேன். பேரை வச்சதை வந்து சண்டை வந்ததெல்லாம் பஞ்சபட்சி நட்பு பட்சியில் பேரை வச்சுட்டா என்னைக்கும் குடும்பத்தில் விரிசல் உறவுகள் நல்லாவே இருக்கும். விரிசல் வரவே வராது. அப்போ உறவுங்கிறது வந்து தித்திக்கும், குடும்பம் தித்திக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தித்திக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடியது பெயரை சரியாக வைக்கும்போது தான் நம்மளுடைய நடக்கும். இப்போ நீங்கள் தொழில் இருக்கீங்கன்னா அந்த இந்த வல்லூர்காரனுக்கு ஆங்கிற எழுத்து வருது. ஆங்கிறது இக் பிளஸ் ஆ. மதுரை அவனுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி திருப்பூருக்கு இத்து பிளஸ் இ. ஏன்னா வந்து வல்லூருக்கு ஆந்தையும் நட்பாக இருக்கும், மயிலாக இருக்கும். அப்போ வந்து மயில்காரனுக்கு திருப்பூர்லேயும் போல போடலாம், கோயம்புத்தூர்லையும் போல இக் பிளஸ் ஓ கோயம்புத்தூர்லையும் போல போடலாம். சென்னை ஆகாது. ஏன்னா வந்து இச்சு பிளஸ் கோழி வந்துடும், கோழி அவனுக்கு ஆகாது. ஸோ வந்து இந்த நட்பு பேரில் உள்ள ஊரில் போய் அவன் தொழில் பண்ணுறது, நட்பு பேரில் உள்ள ஆளு கூட சேர்றது, நட்பு பேரில் இருக்கிறவங்க கூட சேரும்போது வாழ்க்கை மாறும் நிச்சயமா. குடும்பத்திலேயே பையன் பிள்ளைகளை விதவிதமா பேர் வைங்க, துரஜா கிரஜா கரஜா. எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேர் வைக்கிறதுக்கே யாருக்கும் தெரியும், என்னென்னமோ பேர் வச்சுக்க விதவிதமா பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் வந்து தமிழுக்கு அமிழ்துன்னு பேருவாங்க. தமிழ்ங்கிறது வந்து அமிழ்து. அந்த தமிழ் வந்து சொல்ல சொல்ல இனிக்க. நீங்க நினைச்சு நீங்க ஒன்றும் வேண்டாம், முத்தை தரு பத்து திருணை. நீ நம்ம ரொம்ப குடும்பத்தில் ஃபேமிலி சண்டை தகல அந்த திருப்புகழ் படிச்சு பாருங்க. முத்தை தரு பத்து திருணை அத்தைக்கீரி சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவரன். இந்த பாட்டை ஒரு தடவை எல்லா கர்மம் ஓடி போயிடும்.
வீட்டில் தினசரி ஒரு தடவை சொல்லி பாருங்க, உடம்புல இருக்கிற கர்ம நோய் போயிடும், உடம்புல இருக்கிற சக்கரம் பூரையும் 6 மூலாதார சக்கரம் விளங்கும், பேய் சோடி போடும், முதுகு கூகைம்பாங்க. கூகைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்து ஆகாதும்பாங்க, அமினா வந்து ஆகாதும்பாங்க, பாம்பு வந்து இதாக எந்த கிரகம் இருந்தாலும் இந்த ஒரு வீட்டை உட்காந்து தினசரி ஒரு பாட்டை படிக்கிறவனுக்கு உடம்பே கோயில், ஊன் உடம்பே ஆலயங்கிற உடம்பே கோயிலாக செயல்படும். அதில் எத்தனை தமிழ் அப்படி நாக்கில் புரண்டுறது. அதனால தான் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம்ங்கிறது 3 எழுத்து, அந்த 18 எழுத்துலையும் 3ஆக பிரித்து ஒவ்வொன்றையும் பண்ணாங்க. அந்த பாட்டு வல்லினத்தில் எழுதுனா வல்லினமாக இருக்கும். திருப்புகழ் பூராமே வல்லினத்தில் பாடப்பட்ட பாடல்கள் அது. அப்போ அந்த மெல்லினத்தில் இருக்கிறது மெல்லினம் அப்படியே நாக்குள்ள தொண்டைகளை தடவையான். எங்கள் ஒரு காலையில் ஒரு நண்பர் வந்தார், அப்படியே என்னங்க வாங்க அப்படி இந்த மெதுவாக தடவரமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மெல்லினம் பேசக்கூடிய இந்த சுக்கரனோட தன்மை வாய்ந்த பூராமே மெல்லினத்தில் பேசக்கூடியவங்க. அவ்வளோ ஒரு அந்த அமைப்பு அப்படிங்கிறது அந்த அந்த பட்சி நட்பாக இருக்கும்போது தான் அத்தனை விஷயம் நடக்கும். இதே வந்து பகைப்பட்சியாக இருந்தால் என்னதான் நல்லது சொன்னாலும் அட்வைஸ் சொல்லுங்க. இப்போ ஒரு அலுவலகத்தில் பார்க்குறோம், வாத்தியார் பிடிக்காம போயிடுது, ஸ்டூடெண்ட் பிடிக்காம போயிடுது, ஒரு பெரிய நிர்வாகி பிடிக்கும், அவன் கெட்டிக்காரன் தான், ஆனால் நம்மளுக்கு பட்சிக்கு அது சாதகம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தினால தான் குடும்பம். அப்போ வந்து நம்ம இன்றையிலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, யாருக்கு குழப்பமாக இருக்குதோ, இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து இப்போ மேசராசி வல்லூருக்காரர், அவங்க அசுனி நட்சத்திரம் வல்லூருக்காரங்க. அப்போ வல்லூருங்கிறது ஆனா அப்படிங்கிற பேரில் முடியும். அவங்களுக்கு வந்து எதிரி யாருன்னா ஏ. உடனே என்ன பண்ண ஏங்கிற பேரில் இருந்தனால 2 பேர்த்துக்கு சண்டை, கல்யாணம் முடிஞ்சது குடும்பத்துக்குள்ளே சண்டை. அப்புறம் என்ன பண்ண, வேறு எதுவுமே பண்ணல. இது ஆண் வந்து கோழியில் இருந்து கோழி தூக்கணும்னா அவர் பேருக்கு முன்னால் வல்லூரோட எழுத்து போட்டு ஜாயின் பண்ணி கொடுத்துட்டேன். அது யாருன்னு சொல்லக்கூடாது அல்லவா, அன்றைக்கு நைட்டே பிரச்சனை குடும்பத்தில் இருந்தது. அப்போ அந்த பேருக்குடைய மாற்றம் பஞ்சபட்சியின்படி ஒழுக்கமாக, ஏன்னா பஞ்சபட்சிக்கு நம்ம உடம்பு தான் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபட்சி. அப்போ அதன் மாறும்போது வாழ்க்கை மாறும். அப்படிங்கிற விதியை மாத்திரக்கு தன்னுடைய பெயரை வைத்துக்கொள்ளலாம். தனக்கு தோதான ஒரு நிர்வாக பேர் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம்னா, இப்போ இவங்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஈஸ்வரி அப்படின்னாங்கன்னா வந்து ஆந்தைக்கு வந்துடுது. அவங்க என்ன பண்ணுங்க, லலிதாம்பிகைன்னு வச்சுக்கோங்க. லாங்கிறது என்ன வந்து வல்லூருக்கு வச்சுருக்காங்க. அப்போ வந்து நட்பு பட்சியில் அவங்க வச்சுருக்கிறதுனால தான் அந்த லலிதாம்பிகை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய நிறுவனங்கள், தன்னுடைய பெயர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய ஊர் எல்லாமே வந்து தன்னுடைய நண்பர்கள், நண்பிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இதை வந்து என்னென்னா, நம்ம இந்த நாள் வரைக்கும் வந்து எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு சித்தர்கள் சொன்னது இதெல்லாம் வந்து 18 சித்தர்கள் சொன்னதில் காகபுஜன் சொல்லியிருக்காரு, போகர் சொல்லியிருக்காரு, புலிப்பாணி சொல்லியிருக்காரு, நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது அப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பஞ்சபட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சபட்சிக்காரரோட பகையாதே அப்படின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒன்று சரி, எப்போ வந்து பஞ்சபட்சியுடன் பொருந்தி எப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்றையிலிருந்து நம்மளுக்கு குடும்பம் ஒரு குதூகலமாக இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைக்கும், எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல். இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா பணம் வரும். அந்த எழுத்துக்கள் படி பெயர் நம்ம பார்த்துக்கலாம். எழுத்துக்களை வந்து நான் சொன்ன மாதிரி வல்லூருக்கு ஆந்தை, நீங்கள் நட்சத்திரப்படியே போக வேண்டியதில்லை. இப்போ தெரியாது. இப்போ நம்மளுக்கு பாலு ஆனதுன்னா பாலுக்கு வந்து என்ன வந்துடுது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வல்லூர் வந்துடும். ஒரிஜினலாக எந்த நட்சத்திரம்னு கிடையாது. அப்போ என்னன்னா அந்த அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வல்லூரோட செயல்படுதான் இருக்கும். அப்போ வல்லூருக்கு வந்து கிழக்கு திசை வெற்றி. அப்போ யார் இருக்காரோ வல்லூர் சம்பந்தமானங்களோ, ஆந்த சம்பந்தமானங்களோ, கோழி சம்பந்தமானங்களோ இணக்கம் ஏற்படும். மற்றவங்க கூட இப்போ படிக்கிறது தமிழில் வந்து ஆராய்ச்சி படிப்பு இருக்கு. தமிழ்ங்கிறது வந்து வல்லூர், இதே தமிழ்ங்கிறது வல்லூர், வேற பட்சிகளை போகலை அவர். அப்போ வந்து என்னன்னா இந்த எதை தொடராங்களோ அத்தனையும் வந்து தனக்கு பிடிக்கிறது பூராமே தன்னுடைய பட்சியில் நட்பில் தான் அமையும், அல்லது வந்து தனக்கு சாதகமான விஷயம். இப்போ நீங்கள் ஒருத்தர் பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறபோது என்ன பண்ணணும், நமக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம சிம்பிளாக அதை நம்ம பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு வந்து பழகிடணும். எந்த ஒரு விஷயத்தையுமே தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்கம், சிகரெட் அதை பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்துடுமே இல்லையா, சிகரெட் குடிக்கிறது பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்துடும், தண்ணி அடிக்கிறது பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்துடும், சண்டைக்கு போகிறது பழக்க வழக்கம் வச்சுருக்கோம், ஆஃபீஸ் போகிறது இதையும் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கலாம், தவறே கிடையாது. ஒரு வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், காசு பணம் பேர் புகழ் எல்லாம் வரணும். என்னென்னா தனக்கு சாதகமாக எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நாச்சிபாளையம் ஈஸ்வரிக்கு நாச்சிபாளையம் என்னது வல்லூர், அவங்க பொறிக்க எடுத்து வச்சதே கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. திருப்பூர்னு மேட்சாகும், நாச்சிபாளையம் மேட்சாகும், அவங்க ஃப்ரெண்டு கவிதா அதுவும் வல்லூர், பொருத்தி எடுத்து வச்சுங்க. இப்போ அதே இணைபிரியா சகோதரியே ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நல்ல நிலை. அதிகபட்சம் வல்லூர் பட்சி தான் உலக அளவில் இருப்பாங்க. வல்லூர் பட்சிக்காரர் தான் அந்த ஆனாவனால் முடியிருந்தா அதிகபட்சம் இருப்பாங்க. அந்த எழுத்து பிரிக்கும் போது க கா சச்சா டட்டா தத்தா பப்பா மா யா யா ரா லல்லா இது பூரா இந்த 2 எழுத்து மட்டும்தான் வல்லூர். இதே வந்து வல்லூர் ஆந்தைக்கு வந்து இ சிச்சி டிட்டி தித்தி பிப்பி மிக்மி இது மாதிரி எழுத்துக்கள் வரக்கூடியது பூரா ஆந்தைக்கு வரும். இதே வந்து காக்கைக்கு ஒன்று குக்கு சுச்சு டுட்டு துத்து புப்பு முப்பு இது மாதிரி வரக்கூடிய அந்த 18 எழுத்துக்களும் வந்துடும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் வந்து 2 தடவை 3 தடவை பண்ணுங்க. டவுட் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா உடனே வந்து என்னுடைய நம்பரை வந்து ஈஸ்வரி அம்மா போடுவாங்க. யூடியூப்பில் போட்டாங்கன்னா பாருங்கள். இதில் பார்க்க தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் நம்பரை சொல்கிறது கிடையாது. அவங்க சப்போஸ் ஆசைப்பட்டு இப்படி குருஜி சொல்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னாங்கன்னா கீழே ஏதாவது என்னோட நம்பர் போட்டு மருதமலை குருஜின்னு பேரை போட்டாங்கன்னா உலக மக்களுக்கு போகட்டும். இல்லை அதை கேட்குறவங்க இதை வச்சுட்டு எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சி பேரை கண்டுபிடிச்சு எனக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்த வேணுங்கிற விஷயத்தை இது வந்து இதில் இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மூலம் யார் வந்து இணைந்து இதில் கேள்வி கேட்கிறீர்களோ அனைவருக்கும் இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது பூராமே அவங்களுடைய பெயர் சம்பந்தமான விஷயம், குடும்ப சம்பந்தமான விஷயம், நிச்சயம் குடும்ப சம்பந்தமான விஷயம். அதுக்கு தகுந்த தீர்வுகள் கட்டாயம் அனுப்படும். பேரை தன்னுடைய பேரை அது தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நாச்சிபாளையம்னா நாச்சிபாளையத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றிக்கலாம். மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ டைம் வந்து ஏறக்குறைய அவங்க 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்க்குற போது இன்னும் நிறைய பேர் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரத்தில் வந்து மேலோட்டமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். சொல்லிட்டேன். இதுதான் சின்ன ரகசியம். நீங்கள் உலகத்தில் என்னென்ன செய்யணுமோ அரசு நேரத்தில் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஒரு வண்டி வாங்குங்க, புதுசாக வந்து வண்டி ஒரு பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், எது வேணாலும் பண்ணுங்கள். புதிதாக வீட்டுக்கு பூமி பூஜை போடுறீங்க, வீட்டுக்கு பூமி பூஜைங்க, அதுக்கு பண்ணுங்கள். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய என்னென்ன தொழில் இருக்குதோ அத்தனை தொழிலுக்குமே ஒரு மூலிகை தாயத்து கட்டுறீங்க, எந்திர மந்திரமெல்லாம் வேணும் அது கட்டுங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகிறீங்க, அரசு நேரத்தில் கோயிலுக்கு போங்க. எல்லாமே வந்து அதை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வரும்போது தான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை வசந்தமாகும். தினசரி வாழ்க்கையில் வெற்றி செய்ய முடியும். நம்ம சொல்ல விஷயங்கள் இன்றைக்கி இது வெளிப்படையாக நான் எல்லாமே சொல்கிறேன். இப்போ இது எழுத்துக்கள் பற்றி இது வளர்புறைக்குரிய எழுத்துக்கள் உண்டு, தேய்பிரிகள் எழுத்துக்கள் உண்டு. இப்போ நம்ம வளர்புறை மட்டும் 100% அதே பழிக்கும். நீங்கள் அந்தந்த பட்சிக்காரர்களுக்கு அந்தந்த ஊருக்காக பிடிக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கல எந்த ஊரில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய பேர் எழுத்துக்களை வச்சு பேரை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். யார் யார் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற பேரை வச்சு நம்மளுக்கு அதை கண்டுபிடிச்சி. இப்போ தண்டபாணின்னா அவருக்கு தண்டபாணி பல்லடம், ஆனால் இத்து ப்ளஸ்ஸா பல்லடத்தில் இருக்காரு, பல்லடம்ங்கிறது அவர் பேசும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனத்துக்கு வந்து எப்படின்னா தனம் வந்து வல்லூர், அவங்க ஊர் இருக்கிறது கோயம்புத்தூர், வந்து மயில் பச்சி. ஸோ வந்து அந்த பச்சி வந்து அவங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் வெள்ளலூருங்கிறது அவங்களுக்கு சரியில்லை. அப்போ வெள்ளையூர் போது அவங்க பட்சிக்கு சாதகமான அமைப்பு இல்லாதனால பெரிய வருமானம் அப்படிங்கிறது அங்கே தொழில் பண்ணுற இடத்துல வராது. ஆனால் கோவை மாவட்டங்கிறதுனால அந்த அந்த அமைப்பில் வந்து அவங்க ஜெயிக்கலாம் முடிய அந்த ஊர் வெள்ளலூருங்கிறதுல அந்த பெரிய பிரமாண்டம் இருக்காது. இப்போ எத்தனை பேர் வர்றாங்களான்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. அதனால் ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து இவனும் ஒரு ஆள் பேசிட்டு போட்டோமே, 10ஓட 11 நான் பேசிட்டுமே, எல்லாரும் பேசுகிறாங்களே இந்த 18 நிகழ்ச்சி சரி கூப்பிட்டு பார்ப்பேன் என்னடா பேசுகிறான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தினுடைய உடன்புறவா சகோதரிகள் 2 பேர்த்துக்குமே வந்து என் அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்று போர் அவர்கள் வந்து நான் இந்த பஞ்சபூதங்கள் அருளால் வந்து நாளுக்கு நாள் இன்னும் வளரணும். இப்போ இந்த கட்டணம் வந்து 15 பேர் 15 பேர் உட்கார்ற மாதிரின்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 100 பேர் உட்கார மாதிரி இடம் ரூமை பிடிச்சி சொந்தமாக அதுலேயே வந்து ஏறக்குறைய இப்போ வர்றவங்க 15 பேர் இல்லை 100 பேர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா இன்று முதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இன்று நான் தொடங்கிய காரியங்கள் எந்த காரியங்கள் தோல்வியானது கிடையாது. ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி பகவத்கீதை எப்படி 18வது 19வது அத்தியாயம் வந்து அவனுக்கு அர்ஜுனன் வந்து ஜெயிக்கிறானோ 18 தடவை சொல்கிறாரு. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு நீ எதை வேணாலும் பண்ணுற தப்பு இல்லைடா, எது நடந்தோ நன்றாக நடக்கும் மாதிரி இன்னையிலேருந்து அவங்க வந்து ஈஸ்வரி திருமதி ஈஸ்வரி திருமதி கவிதா சக்தி வாழ்க்கையில் வந்து உடன்பரா வச்சவர்கள் வந்து எல்லா விதமான செல்வங்கள் பெற்று பேர் புகழ் பெற்று 8 திசையும் புகழ் பெற்று பல்லாண்டு வழங்க நான் வணங்கக்கூடிய வராகனுடைய பரிபூர்ண நடிச்சு வேண்டிக் கொண்டு விரும்பி அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.